இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சாஃப்ட்டான வாயில வெச்சதும் கரிஞ்சு போற மாதிரி பால் பவுடரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். பால் பவுடர் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் மைதா, ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் நெய் எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்சிங்க்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பாத்திரத்தில் 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடரில் 1 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த 1/2 கப் எண்ணெயை மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த 1/2 கப் எண்ணெயை ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பால் பவுடரை எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது மாதிரி எந்த வித கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இந்த கடாயில் 1/2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அதே கப்பாலேயே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. சர்க்கரையை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. மில்க் மைசூர் பாக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரையும் இதே மாதிரி சர்க்கரை தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ கலந்து வச்சிருக்கிற அந்த மில்க் பவுடரை ஊற்றிக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகை கூட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, கை விடாம. அடி பிடிக்க விடாம இதே மாதிரி கை விடாம கலந்து விட்டுக்கினே இருங்க. நீங்கள் எந்த கப்பில் பால் பவுடரை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்புலேயே மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருங்க.
இப்போ பாருங்க சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற நெய்யை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைசூர் பாக்கில் நெய் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் இதே மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மில்க் மைசூர் பாக்கில் நெய் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி உருண்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து நெய் பூசி வச்சிருக்கிற தட்டில் விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணாக்கா இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் பூசி வச்சுருக்கிற இந்த தட்டில் மில்க் மைசூர் பாக்கை ஊற்றி லெவல் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சுங்க. இப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அடுத்து மில்க் மைசூர் பாக்கை பீஸ் போட்டுக்கலாம். மில்க் மைசூர் பாக் ஆறிடுச்சுங்க. நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய ஹோம்மேட் மில்க் மைசூர் பாக்கை பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க. நாக்குல வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி ஸ்வீட்டான சாஃப்டான மில்க் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.